இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த 3வது ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு உங்களை அன்போடு அழைக்கிறேன். இந்த மாதம் ஆண்டவர் நமக்கு கொடுத்த வாக்குத்தத்தம் யோசுவாவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம், நான் உன்னோடு கூட இருப்பேன், நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, உன்னை கைவிடுவதில்லை, பலங்கொண்டு திடமனதாயிரு. அற்புதமான வாக்குத்தத்தத்தால் ஆண்டவர் நம்மை நடத்தி கொண்டிருக்கிறார். கர்த்தர் அப்படி மனிதர்களோடு இருக்கிறாரா என்று வேதத்தை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது அநேக பக்தர்களோட வேதத்தில் அவர் இருந்தார். இன்றைக்கு ஒரு மனிதன் ஆண்டவர் அவனோடு இருந்தார் என்று அவன் சொல்லவில்லை, மற்றவர்கள் சொல்லுகிற ஒரு சாட்சியை நம்ம தியானிக்க போகிறோம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 26ஆம் அதிகாரம் அழகாக எழுதப்பட்டிருக்கிற ஒரு வார்த்தையை நான் வாசிக்கிறேன். 27வது வசனம், அபிமெலேக்கு என்கிற ஒரு ராஜா ஈசாக்கு இடத்துல வருகிறான். அப்பொழுது ஈசாக்கு அவனை நோக்கி, ஏன் என்னிடத்தில் வந்தீர்கள்? நீங்கள் என்னை பகைத்து என்னை உங்களிடத்தில் இராதபடிக்கு துரத்தி விட்டீர்களே என்றான். அதற்கு அவர்கள், நிச்சயமாய் கர்த்தர் உம்மோடு கூட இருக்கிறார் என்று கண்டோம். என்ன அற்புதமான ஒரு சாட்சி பாருங்க. புறமதஸ்த ராஜா, வேறு ராஜா, பகைத்தவன் ஈசாக்கு இடத்துல வந்து சொல்லுகிறான், கர்த்தர் உம்மோடு கூட இருக்கிறார், தேவன் உம்மோடு கூட இருக்கிறார். என்ன அழகான ஒரு சாட்சி! இதை நம்முடைய வாழ்க்கையில் நம்ம பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு சாட்சி. மற்ற மனிதர்கள், நீங்கள் வாழ்கிற இடமானாலும் சரி, வேலை செய்கிற இடமானாலும் சரி, தொழில் அல்லது வியாபாரம் என்னென்ன செய்கிறீர்களோ அந்த இடத்துல மற்றவர்கள் உங்களை பார்த்து சொல்ல வேண்டும், நிச்சயமாய் கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். இந்த வார்த்தை, இந்த சாட்சி நமக்கு கிடைத்து விட்டால் போதும். அதுக்கு ஆண்டவர் சொல்லுகிற காரியம், நிச்சயமாக நான் உன்னோடு கூட இருப்பேன். அதைத்தான் ஆண்டவர் சொல்லுகிறார். பயப்படாத, இந்த மாதம் எப்படி நடக்கும், இந்த நாட்கள் எப்படி நடக்கும், என் வாழ்க்கை எப்படி நடக்கும், பயப்படாத, நீ திகையாத, நான் உன்னோடு கூட இருக்கிறேன், நான் உன்னோடு கூட இருப்பேன். ஆண்டவர் அதை வாஞ்சிக்கிறார். தம்முடைய தாசர்களோடு, தம்முடைய பிரியமான சீடர்களோடு, தம்முடைய சொந்த பிள்ளைகளோடு இருப்பதற்கு வாஞ்சிக்கிற ஒரு தகப்பனாய் இருக்கிறார். ஒரு நல்ல தகப்பன் நமக்கு இருக்கிறார். அவர் நம்மோடு கூட இருக்கும்படி அவர் வாஞ்சிக்கிறார். அதுதான் ஒரு ஆச்சரியமான காரியம். பரலோகத்தில் அவர் இருந்தாலும் அவருடைய பிரசன்னம் நம்மோடு கூட இருக்க அவர் வாஞ்சிக்கிறார் என்கிற அந்த தைரியம், அந்த நிச்சயம் நமக்குள் வந்துவிட்டால் நம்ம எதை குறித்தும் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. ஏன் இந்த சாட்சி அவன் சொல்லுகிறான்? எதனால் இந்த வார்த்தையை அபிமெலேக்கு ஈசாக்கை பார்த்து சொல்லுகிறான்? அந்த சாட்சி அவன் சொல்லுகிற அந்த காரியம் எதனாலே அந்த சாட்சி வந்தது என்று சற்று நம்ம தியானித்தால், நம்முடைய வாழ்க்கையில் கூட அந்த ஈசாக்கு செய்தது போல காரியங்களை நம்ம செய்தால், ஈசாக்குடைய வாழ்க்கையில் அவன் கடைபிடித்தது போல காரியங்களை நம்ம கடைபிடிக்க ஆரம்பித்தால், உங்களுடைய என்னுடைய வாழ்க்கையை கூட ஆண்டவர் அந்த சாட்சியை ஏற்படுத்துவதை நம்ம கண்களால் பார்க்க முடியும், காதுகளால் கேட்க முடியும். கர்த்தர் நம்மோடு கூட வருவதற்கு அவர் ஆயத்தமாக இருக்கிறார். யோசேப்பை பார்த்து ஆண்டவர் முதலாவது சொல்கிற காரியம், அந்த ஆதியாகமம் 26வது வார்த்தையை நீங்கள் எடுத்துக்கொண்டீங்கன்னால், அந்த 26வது அதிகாரத்தில் 3வது வசனத்தில் அழகாக சொல்லப்பட்ட வார்த்தை, இந்த தேசத்தில் வாசம் பண்ணு, நான் உன்னோடு கூட இருந்து. என்ன அழகான வார்த்தை பாருங்கள். ஆண்டவர் என்ன அழகாக ஈசாக்கை பார்த்து சொல்கிறாரு, நான் உன்னோடு கூட இருந்து உன்னை நான் ஆசீர்வதிப்பேன், நான் உனக்கும் உன் சந்ததிக்கும் இந்த தேசங்கள் யாவையும் தந்து உன் தகப்பனாகிய ஆபிரகாமுக்கு நான் இட்ட ஆணையை நிறைவேற்றுவேன், நான் உன்னோடு கூட இருப்பேன் என்கிற வாக்குத்தத்தத்தை முதலாவது பெற்றுக்கொண்ட ஒரு மனிதன் ஈசாக்கு. ஈசாக்கு ஆனால் இருந்த சூழ்நிலை, இந்த வாக்குத்தத்தத்தை பெற்றுக்கொள்ளும் பொழுது அவன் இருந்த சூழ்நிலையை முதல் வசனம் நமக்கு தெளிவாக எடுத்து காட்டுகிறது. 26 அதிகாரம் முதல் வசனம், ஆபிரகாமின் நாட்களில் உண்டான பஞ்சத்தை அல்லாமலும் பின்னும் ஒரு பஞ்சம் தேசத்தில் உண்டானது. அப்பொழுது ஈசாக்கு பெலிஸ்தருக்கு ராஜாவாகிய அபிமெலேக்கு இடத்துல போனான், கோராருக்கு போனான். பஞ்ச காலத்தில் இருக்கிறான். ஈசாக்குடைய சூழ்நிலையை கொஞ்சம் ஆராய்ந்து பார்த்தா, அவனுக்கு ஆண்டவர் உன்னோடு கூட இருக்கிறான்னு வார்த்தை வருது, வாக்குத்தத்தம் வருது. ஆனால் சூழ்நிலை எப்படி இருக்கிறது? பஞ்சமாக இருக்குது. மழையை பெய்யல, மழை இல்லை, பஞ்சம், தேசத்தில் உணவு பற்றாக்குறை, என்ன செய்வது என்று தெரியல. ஆபிரகாம் நாட்களில் ஒரு பஞ்சம் வந்தது போல ஒரு பஞ்சம் மீண்டுமாய் வந்து விட்டது. ஆனால் ஆண்டவருடைய வாக்குத்தத்தம், நான் உன்னோடு கூட இருப்பேன். எனக்கு பிரியமானவர்களே, ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையில் கூட உங்கள் சூழ்நிலையில் பற்றாக்குறை இருக்கலாம். வாழ்க்கையில், உங்கள் வாழ்க்கையில் பொருளாதாரத்தில் நீங்கள் பின்தங்கினவராக ஒரு வேளை இருக்கலாம். ஆனால் ஆண்டவருடைய வார்த்தை எப்படி சொல்லுது? நான் உன்னோடு கூட இருக்கிறேன், கவலைப்படாத, நான் உன்னோடு கூட இருக்கிறேன். இரண்டாவது, அந்த வார்த்தையில் என்ன நடக்குது பாருங்கள். அபிமெலேக்கு இடத்துல போன அந்த ஈசாக்கு
7வது வசனம் சொல்லுது, அவ்விடத்து மனிதர்கள் அவன் மனைவியை குறித்து விசாரித்த போது அவன் இவள் என் சகோதரி என்றான். ஏனென்றால் ரெபேக்காள் பார்வைக்கு அழகுள்ளவனாய் இருந்தபடியால் அவ்விடத்து மனிதர்கள் அவள் நிமித்தம் தன்னை கொல்லுவார்கள் என்று அவளை தன் மனைவி என்று சொல்ல பயந்தான். இங்கே ஒரு பொய்யை வேற சொல்ல வேண்டியிருக்கிறது. ஏன்னால் இவன் போய் சேர்ந்த தேசம், அந்த ஜனங்கள், பாவத்தில் இருக்கிற ஜனங்கள், அடுத்தவனுடைய மனைவி என்று சொன்னால் அந்த மனிதனை கொன்று போட்டுவிட்டு, அந்த கணவனை கொன்று போட்டுவிட்டு மனைவியை அபகரித்து கொள்ளுகிற அப்படிப்பட்ட ஒரு பழக்கத்தில் இருக்கிற தேசம். ஆகவே தான் அவன் சொல்லுகிறான், தன்னுடைய மனைவி என்று சொன்னால் தன்னை கொன்று போட்டு விடுவார்கள் என்று சொல்லி அவளை தன்னுடைய சகோதரி என்று சொல்லி அந்த இடத்துல தான் தப்பித்து கொள்ள வேண்டும் என்று பொய் சொல்லக்கூடிய ஒரு நிலைமை. அப்போ பஞ்சம் ஒரு பக்கம், பாவம் ஒரு பக்கம், முரட்டாட்டம் உள்ள மனிதர்கள், அவர்கள் கொன்று போட்டு தன்னுடைய மனைவியை அடைந்து கொண்டு விடுவார்கள் என்ற அப்படிப்பட்ட ஒரு மோசமான ஒரு சூழ்நிலை. ஆனால் ஆண்டவருடைய வார்த்தை என்ன, வாக்குத்தத்தம் என்ன? நான் உன்னோடு கூட இருப்பேன். ஒருவேளை நீங்கள் பாவம் நிறைந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கலாம், உங்களுக்கு விரோதமான காரியங்கள் நடந்து கொண்டிருக்கலாம், உங்களுக்கு விரோதமான காரியங்கள் நீங்கள் வேலை செய்கிற ஸ்தலத்தில் அல்லது வாழ்கிற இடத்துல, அது நீங்கள் வாழ்கிற தேசத்தில் நடந்து கொண்டிருக்கலாம். கவலைப்படாதீங்க. கர்த்தருடைய வாக்குத்தத்தத்தை நம்ம நம்பணும். கர்த்தருடைய வாக்குத்தத்தை நம்ம விசுவாசிக்கணும். நான் உன்னோடு கூட இருப்பேன். ஈசாக்கே பயப்படாத, பஞ்சத்தை பார்த்து பயப்படாத. ஈசாக்கே உன் மனைவியை அபகரித்து கொள்வாங்க, நீ சகோதரின்னு சொல்லியிருக்கிற, ஆனால் அந்த சகோதரி தானே, திருமணம் ஆகவள் தானே, அவளை திருமணம் செய்ய வேண்டும் என்ற திட்டத்தை அபிமெலேக்கு போட்டு கொண்டிருக்கிறான். அதையும் நான் அறிந்திருக்கிறேன், ஆனால் நான் உன்னோடு கூட இருக்கிறேன். யோசேப்புக்கு இதெல்லாம் ஒன்றும் தெரியாது. ஆண்டவர் எப்படி நடத்த போகிறாரு தெரியல. பஞ்சம் என் ஆண்டவர் எப்படி என்ன நடத்த போகிறாரு தெரியாது. ஆனால் நான் விசுவாசிக்கிறேன், என் தகப்பனாகிய ஆபிரகாமை நடத்தின தேவன் என்னை நடத்துவார். ஈசாக்கை நடத்தின தேவன், யாக்கோபை நடத்தின தேவன் உங்களையும் நடத்துவார். இதுதான் நமக்கு இருக்கிற நம்பிக்கை. அதுக்கு தான் நம்ம இந்த வேதத்தை நம்ம வாசிக்கிறோம். அதுக்கு தான் இந்த வேதத்தில் இருக்கிற வாக்கு தத்தங்களை தியானிக்கிறோம். அழகான வாக்கு தத்தம், நான் உன்னோடு கூட இருப்பேன், கவலைப்படாத, நான் உன்னை ஆசீர்வதிக்கும்படி உன்னோடு கூட இருப்பேன். எப்படி உன் தகப்பனை ஆசீர்வதித்தேனோ அதே போல் நான் உன்னை ஆசீர்வதிக்க போகிறேன். இந்த தேசங்களெல்லாம் நான் உனக்கு சுதந்திரமாக தர போகிறேன். உன்னோடு கூட நான் இருக்கிறேன். அடுத்த கட்டம் பாருங்கள், இவனுடைய தொழில், இவனுடைய விவசாயம் செய்கிறது, ஆடு மாடுகள் மேய்க்கிறது என்பது அந்த காலத்தில் அவர்கள் செய்த காரியம். அதற்கு முக்கியமான காரியம் தண்ணீர் வேண்டும். ஆகவே துறவுகள் இருந்தது. இவனுடைய தகப்பனார் தோண்டின துறவுகளை தூர்த்து போட்டு வைத்திருந்தாங்க. அந்த தூர்த்து போட்டது எல்லாவற்றையும் இவன் சீர்படுத்தி மீண்டுமாய் அந்த ஊற்றுக்களை வர வைக்கிற காரியத்தை ஈசாக்கு காரியங்களை செய்கிறார். அந்த காரியங்களை செய்தவுடனே என்ன நடக்குது? ஈசாக்குடைய 19வது வசனம் 26 ஆதியாகமம் 26:19 ஈசாக்கினுடைய வேலைக்காரர்கள் பள்ளத்தாக்கை வெட்டி அங்கே சுரக்கும் நீரூற்றை கண்டார்கள். அவர்கள் எல்லாம் வெட்டின தூர்த்து போட்ட துறவுகள் எல்லாம் ஒவ்வொன்றா எடுத்து அவர்களுக்கு தன் தகப்பனாய் ஆபிரகாம் என்ன பெயர் வைத்தாரோ அதே பெயர் வைக்கிறாங்க. ஆனால் என்ன நடக்கிறது? இங்கே இருக்கிற அந்த கேராரூரில் இருக்கிற மேய்ப்பர்கள் இந்த தண்ணீர் தங்களுடையது என்று சொல்லி ஈசாக்கினுடைய மேய்ப்பனுடைய வாக்குவாதம் பண்ணினார்கள். இது நடக்கும். நீங்கள் தான் சபை கட்டியிருப்பீங்க, நீங்கள் தான் வீட்டை கட்டியிருப்பீங்க, ஆனால் உங்கள் சொந்த சகோதரர்களை நான் கட்டின வீடு என்று வந்து ஆக்குப்பை பண்ணுவான். நீங்கள் சபையை கட்டியிருப்பீங்க, புற மதஸ்தன் வந்து அந்த சபை என்னுடையது, என்னுடைய காரியம் என்று சொல்லி உங்களுக்கு தொந்தரவு பண்ணுவான். வாக்குவாதம் வரும், பிரச்சனை வரும், போராட்டம் வரும், பல காரியங்களை பார்க்குறோம். உங்களை அழித்து விடும்படி, உங்களுடைய முன்னேற்றத்தை தடுக்கும்படி, நீங்கள் வளரக்கூடாதபடி எதிர்ப்புகள் உண்டு. அப்போ முதலாவது பஞ்சம் ஒரு பக்கம், இயற்கை சூழ்நிலை ஒரு பக்கம் பஞ்சம். என்ன நடக்க போகிறது, எப்படி ஆண்டவர் போஷிக்க போகிறார் தெரியாது. ஒரு பக்கம் தன் மனைவியை அபகரிக்க வேண்டும் என்று ஒரு பெரிய கூட்டம். ரெபேக்காள் அழகுள்ளவளாக இருந்தாதை கண்டு, சௌந்தரியமுள்ளவளாக இருந்தார் என்று கண்டு அவளை அடைய வேண்டும் என்று ஒரு பெரிய ஒரு ப்ராப்ளம். ஒரு பக்கம் சமுதாயத்தில் ப்ராப்ளம். மூன்றாவது ப்ராப்ளம், ஈசாக்குக்கு என்ன பிரச்சனை? வேலை செய்யுது, ஆடு மாடுகளுக்கு தண்ணீர் வேண்டும், தன்னுடைய வேலைக்காரர்களுக்கு தண்ணீர் வேண்டும், தனக்கு ஏதாவது விவசாயம் பண்ணால் தண்ணீர் வேண்டும் என்றால் துறவை தோண்டலாம். தன் தகப்பனார் தோண்டின துறவு தான் தூன்று போய்விட்டுறாங்க. அதை மீண்டுமாய் புதுப்பித்து தண்ணீரை வர வைக்கிறான். ஆனால் அந்த இடத்துல அந்த காரியம் என்ன நடக்குது? அது என்னுடையது, எங்களுடையது என்று அவர்கள் வந்து அபகரிக்கிறாங்க. உங்கள் உழைப்பை மற்றவர்கள் சுரண்டி கொண்டிருக்கலாம், உங்களுடைய சொத்துக்களை மற்றவர்கள் அபகரிக்க நினைக்கலாம். உங்களுக்கு வர வேண்டிய அந்த ப்ரொமோஷன், உங்களுக்கு வர வேண்டிய இன்க்ரிமெண்ட், உங்களுக்கு வர வேண்டிய காரியங்களை
மற்றவர்கள் அபகரிக்கும்படியாய் காரியங்களை செய்ய நினைக்கலாம். ஒருபோதும் கவலைப்படாதீங்க, ஒருபோதும் பயப்படாதீங்க. ஆனால் வாக்குவாதம் பண்ணினார்கள். ஆனால் அந்த வாக்குவாதம் பண்ணின இடத்திற்கு ஈசாக்கும் அவனுடைய வேலைக்காரர்களும் ஒரு பெயர் வைத்து விட்டு அடுத்த இடத்துக்கு அவர்கள் கடந்து போகிறத பார்க்குறோம். அவர்கள் தன்னோடு வாக்குவாதம் பண்ணினபடியினால அந்த துறவுக்கு ஏசேக்கு என்று பெயரிட்டாங்க. வேறொரு துறவை தோண்டினாங்க, அதுக்கும் அவர்கள் வாக்குவாதம் பண்ணினால அதுக்கு சித்தனா என்று பெயரிட்டாங்க. வேறொரு தொடங்கினாங்க, ஆனால் அந்த இடத்துல அவங்க வாக்குவாதம் பண்ணலை. ஏன்னால் ஆண்டவர் ஈசாக்குடைய வாழ்க்கையில் செய்கிற அதிசயங்களையும் நன்மைகளையும் இவங்க பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. அபிமெலேக்கும் அந்த ஜனங்களும் முதல் என்ன பார்த்தாங்க? 3 காரியங்கள் நான் முதல்ல சொன்னேன். ஈசாக்குடைய வாழ்க்கையில் மற்றவருடைய வாழ்க்கையிலும் எல்லாருக்கும் பஞ்சம். ஆனால் வேத வசனம் சொல்லுகிறது, அந்த ஆதியாகமம் 26ஆம் அதிகாரம் 12வது வசனம், ஆண்டவர் அவனுக்கு வாக்குத்தத்தம் பண்ணார். என்ன வாக்குத்தத்தம் பண்ணார்? நான் உன்னோடு கூட இருந்து உன்னை ஆசீர்வதிப்பேன். அதே வாக்குத்தத்தம் பண்ணின தேவன் முதல் ப்ராப்ளம், ஈசாக்குக்கு இருந்த முதல் பிரச்சனையை அழகாக மாற்றி ஜெயத்தை தந்தார். என்ன செஞ்சார்? ஈசாக்கு 12வது வசனம் அழகாக எழுதப்பட்ட வசனம், அந்த தேசத்தில் விதை விதைத்தான், கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததனால் அந்த வருஷத்தில் 100 மடங்கு பலன் அடைந்தான். தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. நீங்கள் ஆண்டவருடைய வார்த்தைக்கு விசுவாசித்தால், நீங்கள் ஆண்டவருடைய வாக்கு தத்தத்தை அப்படியே நம்பினீர்கள் என்றால், பஞ்சம், வானத்தில் மழை இல்லை, பூமியெல்லாம் காய்ந்து போயிருக்கிறது. ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, நீ விதை விதைப்பா ஈசாக்கு, நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். இதைத்தான் முதல் அற்புதத்தை இந்த மக்கள் கண்டு கொண்டாங்க. மற்ற எந்த நிலத்திலையும் விதை விதைத்தவங்க விதை விதைக்கலை, யாரும் பயிரிடலை, யாரும் எந்த காரியத்தையும் செய்யலை. ஆனால் ஈசாக்கு விதை விதைத்தான். விதை விதைத்தா சாதாரணமாக 30, 60 தருகிற அந்த இடத்துல பஞ்ச காலத்தில் 100 மடங்கு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டான். முதல் அற்புதத்தை அந்த அபிமெலேக்கும் அந்த ஜனங்களும் பார்க்குறாங்க. இவனுடைய நிலத்தில் விதை விதைத்தான், இவனுடைய ஏரியாவில் விளைச்சல் அபரிவிதமான விளைச்சல், என்னுடைய நிலம் காய்ந்து போயிருக்கிறது, நான் விதை விதைக்க முடியல, தண்ணீர் இல்லை. ஆனால் இவன் விதைத்தால் ஒன்றுமில்லை, தண்ணீரும் இல்லை, ஆனால் எப்படி விளைஞ்சதுன்னு தெரில, 100 மடங்கு ஆசீர்வாதத்தை இவன் பெற்றுக்கொண்டானே. முதல் அற்புதத்தை பார்த்தாங்க. 2வது, இவனுடைய மனைவியை அடைய வேண்டும் என்கிற அந்த சமுதாய பிரச்சனை இருந்தது என்று சொன்னேனே, அந்த இடத்துல ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, அந்த என்ன செஞ்சிருக்கிறாரு, அபிமெலேக்கு இடத்துல பேசி ஆண்டவர் அது அவன் மனைவி என்பதை அவன் கண்டு கொண்டான். அவன் பயந்து அபிமெலேக்கு ஈசாக்கை அழைத்து சொல்கிறான், அவள் உன் மனைவியாக இருக்கிறாளே, பின்ன ஏன் அவளை உன் சகோதரி என்று சொன்னாய் என்றான். அதற்கு ஈசாக்கு, அவள் நிமித்தம் நான் சாகாதபடிக்கு இப்படி சொன்னேன் என்றான். அதற்கு அபிமெலேக்கு, எங்களிடத்தில் ஏன் இப்படி செய்தாய்? ஜனங்களுக்குள் யாராகிலும் உன் மனைவியோடு இந்த காரியங்களை செய்தால் எங்கள் மேலே பழி வந்திருக்குமே என்று சொல்லி ஒன்று செய்கிறான். அத்தனை பேரையும் கூப்பிட்டு பபில சொல்லுகிறான், இந்த புருஷனை ஆகிலும் இவன் மனைவியாகிலும் தொடுகிறவன் நிச்சயமாய் கொலை செய்யப்படுவான் என்று ஜனங்கள் அறிய சொன்னான். ஏனென்றால் அபிமெலேக்கினுடைய வாழ்க்கை ஏன் இதை சொல்கிறாருன்னா, ஆபிரகாமுடைய வாழ்க்கையும் அபிமெலேக்கு ஆபிரகாமுடைய ஈசாக்குடைய தகப்பன் வாழ்க்கையிலும் இதே சம்பவம் நடந்தது. இதே அபிமெலேக்குன்றது அந்த தேசத்தினுடைய ராஜா பெயர் தான் அபிமெலேக்கு. அதே அபிமெலேக்கு இவனுடைய தாத்தாவும் அங்கே ஆபிரகாம் கிட்ட இதே காரியத்தை செய்தார். ஆண்டவர் அந்த அபிமெலேக்காக இருந்த அந்த ஆளை கூப்பிட்டு அவன் மனைவியை தொடாதே என்று எச்சரித்தார். அந்த காரியத்தை அவன் அறிந்தனால தான் இவன் சொல்கிறான், அப்பா ஏற்கனவே இந்த காரியம் நடந்திருக்கு, அதே காரியத்தை, அதே சாபத்தை, அதே காரியத்தை என் வாழ்க்கையில், எங்கள் முன்னோர்கள் வாழ்க்கையில் நடந்த காரியத்தை, என் தகப்பனார் வாழ்க்கையில் நடந்ததை என் வாழ்க்கையில் நடந்துடக்கூடாது. ஆக உன் மனைவியை நான் என்ன பண்ண மாட்டேன், நானும் தொடமாட்டேன். அந்த தேவன், உன்னை ஆராதிக்கிற தேவன் எங்களை ஒன்றுமில்லாமல் போக செஞ்சிருவார், என்னுடைய ஜனங்களும் தொடக்கூடாது என்று சொல்லுகிறார். 2வது அற்புதம், எந்த ஜனங்கள் இவனுடைய மனைவியை அபகரிக்கணும்னு நினச்சாங்களோ அவர்களுக்காக தேவன் பரிந்து பேசி ஒரு அற்புதத்தை செய்து அவர்களே சொல்கிறாங்க, அப்பா உன் மனைவியை யாரும் தொடமாட்டாங்க, நான் உனக்கு பாதுகாப்பாக இருக்கிறேன். எந்த மனிதன் அபகரிக்கணும்னு நினச்சானோ அவன் சொல்கிறான், நாங்கள் உங்களுக்கு பாதுகாப்பாக இருப்போம். 2வது காரியம், கர்த்தர் உன்னோடு இருக்கிறாரு. முதல் காரியம், கர்த்தர் உன்னோடு இருக்கிறாரு. தேசமெங்கும் பஞ்சம், ஆனால் அவன் விதை விதைக்கிறான், 100 மடங்கு ஆசீர்வாதம். தேசமெங்கும் வறட்சி, அவனுடைய நிலம் செழிப்பாக இருக்குது. வறண்ட நிலத்தில் அற்புதங்களை பார்க்குறாங்க, வறண்ட நிலத்தில் அதிசயத்தை பார்க்குறாங்க. கர்த்தர் இவனோடு இருக்கிறார்.
ரெண்டாவது அதிசயம், இவன் மனைவியை நம்ம தொட முடியல. இவன் மனைவியை தொட்டால் என்னுடைய தகப்பனார் ஆபிரகாமுடைய மனைவி அந்த சாராளை தொடும்பொழுது என்ன எச்சரிப்பை தந்தாரோ அதே காரியத்தை செய்வார். ஆகவே இவன் மனைவியை தொடக்கூடாது, இவனை தொடக்கூடாது, நாம் பாதுகாப்பாக இருப்போம், கர்த்தர் இவனோடு இருக்கிறார். ரெண்டாவது சாட்சி. மூணாவது சாட்சி இவர்களுக்கு எங்கே கிடைக்குது என்றால், இவன் தோண்டுகிற இடத்துல எல்லாம் தண்ணீர் கிடைக்கிறது. இவர்கள் தோண்டின இடத்துல தண்ணீர் கிடைக்க மாட்டேங்குது. ஆகவே தான் இது நீ தோண்டி முடித்த உடனே இது எங்களுடையது என்று சொல்லி அபகரிக்கிறாங்க. ரெண்டாவது சித்தனை ஏசேக்கு என்று பேர் விட்டு அடுத்த இடத்துக்கு போகிறான், அங்கே சித்தனான்னு பேர் வைக்கிறாங்க. திரும்ப அடுத்த இடத்துக்கு போகிறான், மூணாவது இடத்துல போய் துறவு தூண்டும் போது அங்கே தண்ணீர் கிடைக்கிறது. அந்த இடத்த பார்த்த உடனே, அப்பா 2 நாங்கள் அபகரிச்சிட்டோம், இவனுடைய உழைப்பை சுரண்டிட்டோம், மூன்றாவதாக இவன் இடத்துல நம்ம என்ன பண்ணக்கூடாது, போகக்கூடாது என்று அவர்கள் வாக்குவாதம் பண்ணவில்லை, விட்டு விட்டு போயிட்டாங்க. ஆகையினால ஈசாக்கு சொல்லுகிறான், இப்பொழுது கர்த்தர் நம்ம தேசத்தில் பலுகும்படி நமக்கு இடம் உண்டாக்கினார் என்று சொல்லி அதற்கு ரெகபோத் என்று பெயரிட்டான். ஹல்லேலூயா. இந்த வார்த்தையை கேட்குறவங்கள வாழ்க்கையில் நீங்கள் இதுவரை ஏசேக்கு என்கிற சூழ்நிலையில் இருந்திருக்கலாம், சித்னா என்கிற சூழ்நிலையில் இருந்திருக்கலாம், உங்கள் உழைப்பை சுரண்டி இருக்கலாம், உங்களுடைய தாளந்துகளை சுரண்டி இருக்கலாம், உங்களுடைய நேரத்தை நீங்கள் செலவிட்ட நேரங்கள் அது வீணாய் போயிருக்கலாம். இந்த மாதம், இந்த நாள், இந்த வார்த்தையை கேட்கிற இந்த நாள் உங்களை பலுகும்படி பெருகும்படி ரெகபோத்தை என் ஆண்டவர் உண்டாக்கி கொண்டிருக்கிறார். ஆண்டவர்கிட்ட நீங்கள் விசுவாசிக்க வேண்டியதெல்லாம், கர்த்தர் என்னோடு இருக்கிறார், ஆபிரகாமுக்கு நன்மை செய்த தேவன் என்னை ஆஸ்வதிப்பார், ஈசாக்குக்கு நன்மை செய்த தேவன் என்னை ஆஸ்வதிப்பார், என்னோடு கர்த்தர் இருந்தால் எனக்கு பஞ்சம் இருந்தாலும் நான் விதைத்தால் 100 மடங்கு ஆசீர்வாதம், என்னோடு கர்த்தர் இருந்தால் எத்தனை பேர் என்னுடைய மனைவியோ என்னுடைய பிள்ளைகளையோ அபகரிக்கணும்னு நினைச்சாலும் கர்த்தர் என்னோடு இருந்தால் அபகரிக்கணும்னு நினைத்தவர்கள் எனக்கு பாதுகாவலராய் மாற செய்ய என் கர்த்தரால் முடியும். கர்த்தர் என்னோடு இருந்தால் எதையெல்லாம் தூர்த்து போட்டார்களோ அதையெல்லாம் நான் தோண்டினால் தண்ணீர் வரும். ஒருவேளை நான் தண்ணீர் வர வைக்க அந்த காரியத்தை முடிந்தவுடனே அந்த ஆசீர்வாதத்தை மற்றவர்கள் அபகரித்தாலும் நான் அதை குறித்து கவலைப்பட மாட்டேன். நான் விட்டு விட்டு அடுத்த இடத்துக்கு போவேன். அந்த இடத்துல கர்த்தர் கொடுக்குற அந்த இடத்துல நான் மீண்டும் தோண்டும் போது கர்த்தர் தேசத்தில் என்னை பலுகும்படி செய்வார். கர்த்தர் என்னோடு இருக்கிறார். இதுதான் கர்த்தர் இருக்கிறார். இந்த காரியங்களை பார்த்த உடனே தான் இவனோடு நம்ம என்ன செய்யக்கூடாது, வேறு எந்த காரியமும் செய்யக்கூடாது, உடன்படிக்கை பண்ணிக்கொள்ள வேண்டும். இவன் பலுகி பெருகி கொண்டிருக்கிறான். கர்த்தர் தேவாதி தேவன் யெகோவா தேவன் இவனோட கூட இருக்கிறாரு. இவன் பஞ்ச காலத்தில் விதைச்சால் ஆசீர்வாதம், இவனுடைய மனைவி பிள்ளைகளுக்கு பாதுகாப்பு, இவன் தோண்டுகிற இடத்துலெல்லாம் கையிட்டு செய்கிற காரியம்லாம் வாய்க்குது, ஊற்று தண்ணீர் பெருகுது, துறவுகளில் தண்ணீர் அழகாக வருகிறது. இவனோடு நம்ம உடன்படிக்கை பண்ண வேண்டும் என்று சொல்லி யார் இவனை துரத்தி விட்டானோ அந்த அபிமெலேக்கு ஓடி வந்து தான் நமக்கு வாசித்த அந்த வசனம், நாங்கள் உம்மை தொடாமல் நன்மையே உமக்கு செய்து உம்மை சமாதானத்தோடு ஆசீர்வதித்து விட்டது போல நீரும் உடன்படிக்கை பண்ணிக்கொள்ள வந்தோம், நீர் கர்த்தராலே ஆசீர்வதிக்கப்பட்டவர். இந்த சாட்சி நிச்சயமாய் கர்த்தர் உம்மோடு இருக்கிறார் என்ற சாட்சி, கர்த்தரால் நீர் ஆசீர்வதிக்கப்பட்டவர் என்ற சாட்சி, இந்த சாட்சிகளை இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்கள் வாழ்க்கையிலும் தர காத்து கொண்டிருக்கிறார். நீங்கள் நானும் செய்ய வேண்டியது ஒன்றே ஒரு காரியம், கர்த்தர் என்னோடு இருக்கிறார், எனக்கு வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறார், எனக்கு வாக்குத்தத்தம் பண்ணின கர்த்தர் என்னை ஆசீர்வதிப்பார். என் வாழ்க்கையில் பஞ்சம் வரலாம், என் வாழ்க்கையில் பிரச்சனை வரலாம், என் வாழ்க்கையில் நஷ்டங்கள் வரலாம், எது வந்தாலும் அந்த 3 காரியங்களையும் மாற்றி என்னை பலுகி பெருக செய்ய இந்த தேசத்தில், நான் இருக்கிற கிராமத்தில், நான் இருக்கிற பட்டணத்திலேயே ஆண்டவர் என்னை ஆசீர்வதிக்க என் ஆண்டவரால் முடியும். நான் கர்த்தரை நம்பியிருக்கிறேன், கர்த்தரை நடத்துவார். இந்த விசுவாசத்தோடு அவரை நோக்கி நம்ம ஜெபிக்க போகிறோம். கண்களை மூடி ஜெபிப்போம். அன்பின் பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த அற்புதமான ஞாயிற்றுக்கிழமைக்காக நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய வார்த்தைகளை தியானிக்கும்படி நீர் தந்த இந்த நேரத்துக்காக நன்றி அப்பா. ஆண்டவரே, நீர் எங்களோடு இருந்தால் நாங்கள் எதை குறித்தும் கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. எங்களோடு நீர் இருக்குது, ஈசாக்கோடு நீர் எப்படி இருந்தீர் என்று நாங்கள் பார்த்தோம். பஞ்ச நேரத்தில் அவனோடு கூட இருந்தீர் ஆண்டவரை. சூழ்நிலையை பார்த்து எவ்வளவு கலங்கினான், எவ்வளவு பயந்துருப்பாங்க ஆண்டவரை. ஆனால் நீர் சொன்ன நேரத்தில் விதைத்தான், அந்த இடத்துல 100 மடங்கு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டான். குடும்பத்தை குறித்த பயம் வந்தது ஆண்டவரை. மனைவி அபகரித்து கொள்வார்களோ, தன்னை கொன்று போட்டு விடுவார்களோ. இன்றைக்கி இந்த தேசத்தில் அப்படி தான் இருக்குது ஆண்டவரை. சிறுபான்மையாக இருக்கிற கிறிஸ்தவர்களையும் சிறுபான்மையாக நிராதுவான இருக்கிற கிறிஸ்தவர்களையும் அடக்குறதும் ஒடுக்கிறதுமாக இருக்கிற காரியங்களை பார்க்குறோம். ஆனால் ஆண்டவரை நீர் எங்களோடு கூட வாங்க, அப்படிப்பட்ட ஜனங்களோடு கூட நீங்கள் வாங்க ஆண்டவரை. நீங்கள் பாதுகாத்து கொள்ளுங்கள், நீங்கள் ஆசீர்வதிங்க. யார் கொல்லணும்னு நினைத்தார்களோ, யார் அபகரிக்கணும்னு நினைத்தார்களோ அவர்களே பாதுகாவலர்களாய் நீங்கள் மாற்றி போட உம்மாலே முடியும் என்று விசுவாசிக்கிறோம்.
ஆண்டவரே, ஒருவேளை எங்களுடைய உழைப்பு சுரண்டப்படலாம், எங்களுடைய இடங்கள் அபகரிக்கப்படலாம், நாங்கள் கஷ்டப்பட்டு கட்டின தேவாலயங்கள் இடிக்கப்படலாம், நாங்கள் உருவாக்கின ஊழியங்கள் ஆண்டவரே உடைக்கப்படலாம். ஆண்டவரே, என்ன நடந்தாலும் நாங்கள் கவலைப்பட போகிறதில்ல. கர்த்தர் நீர் எங்களோடு இருக்கிறீர். ஆண்டவரே, நாங்கள் அது எந்த இடத்துல நாங்கள் அவமானப்பட்டோமோ, எந்த இடத்துல நாங்கள் துரத்தப்பட்டோமோ, அதே இடத்தை காட்டிலும், அந்த இடத்தை காட்டிலும் ஒரு புதிய ரெகோபத்தை எங்கள் வாழ்க்கையில் உருவாக்கி எங்களை தேசத்தில் பலுக செய்ய, பெருக செய்ய உம்மாலே ஆகும். உம்மாலே கூடாத காரியம் ஒன்றும் இல்லை ஆண்டவரே. உண்மையை நோக்கி பார்க்கிறோம். இந்த வார்த்தையை கேட்ட ஒவ்வொருவரையும், இந்த நாளில் ஒப்பு கொடுக்குற ஒவ்வொருவரையும் நீர் அப்படியே செய்யுங்க ஆண்டவரே. அவர்கள் பஞ்சங்களில் அவர்களுக்கு ஆண்டவரே செழிப்பை தாங்க, அவருடைய பிரச்சனைகளில் ஒரு விடுதலையை தாங்க, அவருடைய நஷ்டங்களில் ஆண்டவர் மீண்டுமாய் பலுகி பெருகும்படியான ஆசீர்வாதத்தால் நிரப்பும்படியாக ஜெபிக்கிறேன். ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க, கிருபைக்குள்ளே மூடிக்கொள்ளுங்க. துதி கன மகிமை ஒருவருக்கே ஏறெடுக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபங்கள் செய்யணும் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். காட் பிளஸ் யூ.